Hello everyone, welcome back to Kuch Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரசகுல்லாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 liter of milk எடுத்துர்க்கேன். This is full fat milk. So அதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ பால் கொதிச்சிட்டு இருக்க அந்த டைமில் வந்து அந்த பாலை வந்து பன்னீர் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்தட்டிக் வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் வினிகர், அது கூட வந்து 3 போர்ஷன் ஆஃப் வாட்டர் மிக்ஸை வந்து பாலில் கொட்டி தான் வந்து we going to extract the பன்னீர். இது டைரெக்டாக அந்த வினிகரே அப்படியே கொட்டி பண்ணோம்னாக்கா இட் will be very strong and அந்த ஒரு வினிகரோட பஞ்சன்ட் ஃப்ளேவர் வரும் அந்த பன்னீரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கம் டு அ பாயில். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து we can start making it into பன்னீர். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வினிகர் வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கும் பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் பிரியலாம். ஸோ I'm just adding a little more of this water. So we're done. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். bring it all together. இது நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர். ஸோ இதில் எப்படி டிப் பண்ணி எடுக்கும் போது 2 things. ஒன்று வந்து இந்த பன்னீர் நல்லா வாஷ் ஆகிடும், அண்ட் செகண்ட்லி வந்து இன்ஸ்டண்ட்டாக கூல் ஆகிடும். இந்த ஸ்ட்ரெயினர்லேயே வச்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு just going to run it through water again. எல்லா தண்ணியுமே ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ I'm just transferring it to a big plate like this. இப்போ நல்லா உதிர்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் சூடோடவே இது பண்ணிடணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு மாதிரி க்ரம்பிள் ஆகி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா வந்து யூ ஷுட் கிவ் ப்ரெஷர் ஃப்ரம் இந்த பார்ட் ஆஃப் யூர் ஹேண்டில் ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து இதை நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கம்பைன் ஆகிட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. ஸோ கேன் யூ see? So this is what we want. So that's it. ஸோ இதாங்க நம்மளுடைய ரசகுல்லா டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ லெட் இட் just sit like this. அண்ட் இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஈர துணியில் வச்சு ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அந்த சீஸ் கிளாத், அதே வச்சு மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து சுகர் சிரப் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் ஆடிங் லைக் 500 ml of water and 250 grams of sugar. ரசகுல்லாவோட சிரப் வந்து நம்ம குலாப் ஜாமுன் மாதிரி திக் சிரப்பாக இருக்காது. இட்ஸ் வெரி தின் சிரப். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கரையட்டும் சர்க்கரை. ஸோ கொதிக்க டைமில் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா we can just add little more water. சுகர் சிரப்லேயே வந்து அந்த ரசகுல்லா வந்து வேகணும். ஐ எம் கோன் மேக் கலர்ஃபுல் ரசகுல்லாஸ் டுடே. ஸோ அதனால் நான் வந்து மாவை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்மளுடைய ஜீராவில் வந்து பாயில் பண்ணி எடுக்கும். ஸோ நம்ம சுகர் சிரப் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் பாயிலிங் நவ். இன்றைக்கி ஜஸ்ட் ஒரே ஒரு ஏலக்காவை ஓப்பன் பண்ணி மட்டும் போடுறேன். 1 or 2 சும்மா ஒரு 2 சாஃப்ரன் ஸ்ட்ராண்ட்ஸும் போடுறேன். திஸ் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். வேலைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இது நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த ரசகுல்லாஸை இதில் இறக்கி விட்டுடணும். இதில் நைஸ் ஜென்டில் மிக்ஸ், இல்லாட்டி எல்லாம் உடஞ்சிரும். ஸோ while this is boiling, no, I'll just try and remove the cardamom. ஸோ இது about 5 to 10 minutes பாயில் ஆச்சுன்னா போதும். நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இந்த சக்கரை ஜீரா எல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு
வரும். ஸோ as you can see ரசகுல்லாஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 10 minutes ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஆல் டன் நவ். சைஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு நம்ம போட்டதுக்கு. ஸோ திஸ் இஸ் இட். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு 4 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டாக்கா இட்ஸ் குட் டு ஈட்.